Hello friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம சிக்கன் சுக்கா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துடலாம். 2 வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். கொஞ்சம் கொத்தமல்லி தழை, இஞ்சி பூண்டு விழுது 2 டேபிள் ஸ்பூன், சிக்கன் 1/2 kg எடுத்திருக்கேன். கட் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். கருவேப்பிலை கொஞ்சம், பட்டை, கிராம்பு, ஏலக்காய், 2 காஞ்ச மிளகாய், 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகு, 1/2 டேபிள் ஸ்பூன் ஜீரகம், சோம்பு 1 டேபிள் ஸ்பூன், ஒரு 5 காஞ்ச மிளகாய், எண்ணெய் 3 டேபிள் ஸ்பூன், மிளகாய்த்தூள் 2 டேபிள் ஸ்பூன், தேவையான அளவு உப்பு. இப்போ சிக்கன் சுக்காக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணிக்கலாம். ஒரு கடாயை ஹீட் பண்ணிக்கலாம். அதில் மிளகு, சீரகம், சோம்பு, காஞ்ச மிளகாய் எல்லாத்தையும் போட்டு நல்லா வறுத்துக்கலாம். நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்துக்கலாம். அடுப்பை சிம்மில் வச்சு வறுத்துக்குங்க. மசாலா தீயக்கூடாது, தீஞ்சால் நல்லா இருக்காது. மசாலா நல்லா வறுத்தாச்சு. இப்போ ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். அது நல்லா ஆறட்டோன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா கொரகொரன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. அப்போ தான் சுக்காவுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். மசாலா இந்த மாதிரி கொரகொரன்னு அரைச்சி வச்சுக்கலாம். இதை அப்படியே எடுத்து வச்சுக்கலாம். இதை லாஸ்ட்டாக தான் போட போகிறோம். இப்போ அதே கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா காயட்டும். இப்போ பட்டை, கிராம்பு, ஏலக்காய், 2 காஞ்ச மிளகாய் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ பொடியாக நறுக்கின வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம்.
வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். அதோட பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போ சிக்கன் சேர்த்துக்கலாம். சிக்கன் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் வதக்கிக்கலாம். சிக்கனை நல்லா வதக்குங்க. அது நல்லா மசாலாவோட சேரட்டும். இது போல் செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ அடுப்பை சிம்மில் வச்சுட்டு ஒரு மூடி போட்டு மூடிடுங்க. கொஞ்ச நேரம் அப்படியே இருக்கட்டும். அதோட கலர் சேஞ்ச் ஆகட்டும். இப்போ கொஞ்ச நேரம் கழித்து பாருங்கள், சிக்கன் எல்லாம் ஒயிட் கலரில் மாறிடுச்சு. இப்போ மசாலா சேர்த்தா ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து பக்கத்துலேயே இருந்து செய்யுங்க, இல்லைன்னா அடி பிடிக்கும். கால் டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. மசாலாவோட பச்சை ஸ்மெல்லாம் போயிடுச்சு. இப்போ ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். கொஞ்ச நேரம் அப்படியே இருக்கட்டும். சிக்கன் நல்லா வேகட்டும். சிக்கன் நல்லா வெந்துருச்சு. சைட்லலாம் நல்லா எண்ணெய் விட்டுருக்கு பாருங்கள். இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ அரைச்சி வச்சுருக்க மசாலாவை அதில் சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுருங்க. எல்லா சிக்கன் பீசஸோடு அந்த மசாலா நல்லா சேரட்டும். இப்போ அடுப்பை சிம்மில் வச்சுட்டு ஒரு நிமிஷம் மூடி போட்டு அப்படியே விட்டுருங்க. இப்போ ஒரு நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ திறந்து பார்க்கலாம். நம்மளோட சிக்கன் சுக்கா ரெடி ஆயிடுச்சு. எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். பார்க்கவே நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது. அந்த மசாலா எல்லா சிக்கன் பீசஸோடு கலந்துருக்கு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க.
இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கொத்தமல்லி தூவிடலாம். கொத்தமல்லி தூவிட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது ரொம்ப நல்லாயிருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சிக்கன் சுக்கா ரெசிபி ரைஸோட சப்பாத்தியோட ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.